வணக்கம் வணக்கம். சார். வணக்கம், வணக்கம், வணக்கம். வணக்கம். உங்களை பல கோணங்கள்ல திரையுலகமே பார்த்தாச்சு. மியூசிக் டைரக்டரா பார்த்தாச்சு, டைரக்டரா பார்த்தாச்சு, ரைட்டரா பார்த்தாச்சு, பல கோணங்கள்ல பார்த்தாச்சு. ஆனால் இன்று நான் ஒரு பாடலாசிரியர் கங்கை அமரன் சார் பத்தி கேட்கணும். ஓ! நீங்க பல பாடல்கள எழுதியிருக்கீங்க. பல பாடல் ஹிட் குடுத்திருக்கிறீங்க. ஆனால் விஜயகாந்த் சார் நடிப்பில் வந்த "நீ பொட்டு வச்ச தங்க குடம், ஊருக்கு நீ மகுடம்" அந்த பாடல் விஜயகாந்த் சாருக்காகவே நீங்க உருவாக்குன மாரி இருக்கு. அந்த ஒரு மிகப்பெரிய மேஜிக்கா இருக்கு. விஜயகாந்த் சாரே நேரா ரிலேட் பண்ணிக்கிற மாரி இந்த பாட்டு இருக்கு. அந்த பாடலுக்கான அந்த பாடல் பின்னாடி இருக்கிற மேஜிக்க சொல்லுங்க சார். எப்படி அந்த பாடல்? எனக்கு சொன்ன சிச்சுவேஷனுக்கு வந்த வார்த்தை தான். அது ஒரு பெரிய அதில ஹீரோவுக்கு எழுதும்போது கொஞ்சம் நல்ல வார்த்தைகள் வரணும். கொஞ்சம் இதா இருக்கணும் சொல்லிட்டு ஓ எல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா பி. வாசு அவங்க டைரக்ஷன்ல வந்த படம் தான். பொன்மன செல்வன் அது ஒரு படம். அதில சொன்னபோது தான் இந்த மாரி வேணும்ப்பான்னோனே நம்ம தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நீங்க பேட்டிய பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அப்ப எழுதின ஒரே பல்லவி இதுதான். ஓ! "நீ பொட்டு வச்ச தங்க குடம், ஊருக்கு நீ மகுடம், நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம், நீ சங்க கட்டி வெள்ள கட்டி இ உன் பேர சொன்னா ப ப ப ப இந்த பட்டி தொட்டின்னு" சொல்லி எழுதியாச்சு. நல்லா போச்சு. அப்போ அது அது நல்ல அப்பயும் பாப்புலர் தான் அந்த சாங்கு. அதுக்கப்புறம் அவர் இல்லாத போது இந்த பாட்டு எவ்வளோ மகுடமா இருந்தது அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. அருமையான பாட்டா இல்ல, அந்த அமைஞ்சிருச்சு. பாடல் வெளியான போது எப்படி ஒரு வரவேற்பு இருந்ததோ, ஆமா. அது மாரி 10 மடங்கு வரவேற்பு ஆமாமா. இப்ப அந்த பாட்டுக்கு. யார் வந்தாலும் இந்த இப்போ நிறைய படங்கள்ல ஒரு ஹீரோ வர்றான்னா, "நீ பொட்டு வச்ச தங்க குடம்னு" போட்டுருவாங்க. அவர் நடந்ததுன்னா அப்போ மியூசிக் போட தேவையில்ல. எல்லா கதாநாயகனுக்கும் பொருந்துற மாதிரியான ஆமா, ஆமா. பாட்டு. அது ஒரு தெய்வ செயல் தான். இது வரிசையா நடக்கிறது தான். எழுதும்போது தெரியாது நமக்கு. இது இவ்வளோ பாப்புலர் ஆமான்னு. பாட்டு ரெக்கார்ட் பண்ணும்போது நல்லா குஷியா இருக்கும். அவங்க பிக்சர் பண்ணி அதெல்லாம் ஜெயிச்ச உடனே மறுபடியும் அந்த பாட்டு ஜெனரேஷனுக்கு வந்துட்டுருக்கேன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும்.